ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நவம்பர் 1 முதல் 30 வரை ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2024 நவம்பர் மாதம் 1 முதல் 30 வரை இந்தியா முழுவதும் 800 நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் நடைபெற உள்ள 3வது தேசிய அளவிலான டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கத்திற்கான வழிகாட்டுதல்களை ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அறிவித்துள்ளது. ஓய்வூதியம் பெறுவோர் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஓய்வூதியதாரர்கள் மின்னணு முறையில் ஆயுள் சான்றிதழ்களை பயோமெட்ரிக் சாதனங்கள், கருவிழி ஸ்கேனர், வீடியோ KYC, கிராமின் அஞ்சல், மேலும் அஞ்சல் வங்கி செயலி மூலம் கிராம அஞ்சல் சேவகர்கள் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். முதியோர் ஓய்வூதியதாரர்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் வீடுகளுக்கே சென்று சேவை வழங்குகின்றன. அமைச்சகங்கள் அல்லது துறைகள், ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள், ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கங்கள், CITA, UIDAI, மின்னணு தொழில்நுட்ப அமைச்சகம் ஆகியவற்றுடன் இணைந்து நாடு தழுவிய அளவிலான பிரச்சாரத்தை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை ஒருங்கிணைக்கும். மேலும் TLC 1.0 இயக்கம் நவம்பர் 2002 மாதத்தில் 37 நகரங்களில் நடைபெற்றது. இதன் கீழ் 35 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் இந்தியா முழுவதும் TLCகளை சமர்ப்பித்தனர். TLC இயக்கம் 2.0 நவம்பர் 2023 100 நகரங்களில் 597 இடங்களில் நடைபெற்றது. இதன் கீழ் 45.46 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் தங்களது TLCகளை சமர்ப்பித்தனர். TLC பிரச்சாரம் 3.0 மிகப்பெரிய இயக்கமாக இருக்கும். செறிவூட்டல் அணுகுமுறையுடன் அதிக ஓய்வூதியதாரர்களை அடைய இது முயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024 நவம்பர் மாதம் 1 முதல் 30 வரை இந்தியா முழுவதும் 800 நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் நடைபெற உள்ள 3வது தேசிய அளவிலான டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கத்திற்கான வழிகாட்டுதல்களை ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.